இளமையாவே இருக்கிறது எப்படி? நடிகைகள் எடுத்துக்கலாம். நடிகை சுஹாசினி 63 வயசு, அவங்களுடைய ஸ்கின் இந்த வயசுல சுருக்கங்கள் இல்லாம ரொம்ப சாஃப்டா இருக்குது. நடிகை ரேகா 70 வயசு, ரேகா இன்னைக்கு நிறைய பொது மேடைகளை வராங்க. உங்களோட ஸ்கின்னோட அந்த க்ளோயிங் இந்த வயசுல இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஹேமமாலினி கனவு கனின்னு சொல்லுவாங்க. 76 வயசு, 70 வயசுல ஹேமமாலினி எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? ஸ்கின் அவ்வளவு நல்லா இருக்கும். சரி, இந்த 3 பெண்களுக்கு அது என்ன ஸ்பெஷாலிட்டி? இவர்கள் 3 பேருக்குமே காமனா ஒரு சில விஷயம் அவர்களுக்கு இணைச்சிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 பேரும் பிராமண பெண்கள். பிராமின் பெண்களுக்கு ஒரு காமனா ஒரு சில நெய், வெண்ணெய் இதோட பயன்பாடு நம்ம யாரும் சாப்பிடுறோம் இல்லையோ, தினசரி உணவுல நெய் வேணும். பருப்புனா நெய், பொங்கல்னா நெய், எதுக்கெடுத்தாலும் நெய்யையும் வெண்ணையும் கூட்டு சாப்பிடுவாங்க. இளமையாவே வச்சிருக்கக்கூடிய சீக்கிரட் உணவுகள் என்ன நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா கிரான்பெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி சொல்லி இங்கிலீஷ்காரன் தான் அதுல அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா உண்மையாலுமே உலகின் முதல் குடி, மூத்த குடி, தமிழ் குடியினர் நமக்கு தெரிஞ்ச சீக்கிரட் ஒரு பெஸ்ட் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க முதன்மையா வர்றது நெய். முக்கியமான விஷயம், உருக்கி தான் நெய்யை பயன்படுத்தணும். வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சுதான் அதை முழுங்கணும். நெய் சாப்பிடணும் நான் சொன்னேன். நெய் கேசரி, நெய் மைசூர் பாகு, நெய் லட்டுன்னு இனிப்புல நெய்யை கொட்டி சாப்பிட்டீங்கன்னா அது கெட்ட விளைவுகளை தான் உண்டு பண்ணும். முறையா நெய் சாப்பிடுறதுன்னா பருப்புல சாம்பார், நரி பயிறு, கொள்ளு கடைஞ்சது, பச்சை பயிறு கடைஞ்சது இதெல்லாம் தாராளமா உருக்குன்னு நெய்யை ஊத்தி சாப்பிடலாம். இதை விட மிகச்சிறந்த மெத்தட் அப்படிங்கிறது விடிய காலையில வெறும் வயிற்றுல 2 பெரிய ஸ்பூன் நெய்யை உருக்கி குடிச்சிட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/2 டம்ளர் குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு